தெரியாமலே என் மனைவி உடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி உற்றார் உறவினோடு உரையாட மனதார உரையாடி கொண்டிருக்கிறார். பேசணும்னு துடிக்கிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். அவள் வாதனை நானே குணப்படுத்துவேன். அவள் கொடுக்கிற வாதைகளை கடவுள் தான் குணப்படுத்துவார். அவளுக்கு வாதனை நானே கொடுப்பேன். வாதையை கொடுப்பேன், நானே கொடுப்பேங்கிறாரு. இப்போ நானே கொடுப்பாங்க. வாதைகளை குணப்படுத்த வாதை கொடுப்பாங்க, குணப்படுத்துவார். அப்புறம் கொடுப்பாரு, அதிகமாக கொடுப்பாரு, கொடுக்குறேன்னு சொல்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் அவளுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? 24/2018 24/2018 சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்குன்னு சொல்றாரு. 4 மாதம் சொல்றாரு. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 1ஆம் மாதம் இறக்குறார். 17 இறக்குறார். ஸோ பாவத்தின் மரணம் கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. மரணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. 12/6/2018 அன்று முன்னாள் முதலமைச்சர் எம். ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கிய பொது மன்னிப்பில் விடுதலாகி நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். 12